இந்த பண வரவை அதிகரிப்பதற்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறோம். நல்லா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே சந்தோஷமாக நிம்மதியாக நமக்கு கிடைச்சதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு திருப்தியோடு நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய நிலை மாற மாற நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பருடன் வரவேற்கிறது. எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைப்படுகிறது. நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம், கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் போதுமான அளவு இருக்கான்னு கேட்டால் ஏதோ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு தோணிக்கிட்டு தான் இருக்குங்களா. இந்த பண வரவை அதிகரிப்பதற்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் மதிப்பு கொடுக்குறாங்களோ பொருளாதாரத்துக்கு பணத்துக்கும் அவங்கள பணம் சேரும். ஒரு சின்ன உதாரணம் தான். நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் அவங்க மதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போவீங்களா? நம்மக்கிட்ட பணம் வருது அப்படின்னா பணத்தை மதிக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க, கீழே இருக்கிற புக்கை மிதிச்சிட்டா கூட தொட்டு கும்பிடு, பணம் கீழே போடாத. சப்போஸ் கீழே இருந்தால் தெரியாமல் கால் பட்டுடுச்சுன்னா தொட்டு கும்பிடு. சாமிக்கு கூட கடவுளுக்கு கூட எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த புக்கு, படிக்கிற புக்கு, பணம் எல்லாமே. பணம் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சேரும். நான் கூட ரொம்ப மதிக்கிறேங்க. நான் வருங்க பணம் இப்படி வாங்குகிறோம், வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், இப்படி கசக்கி எடுத்து பேக்கில் போட்டு வச்சுக்கிறோம். அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. பணம் எப்பயுமே ஒரு சுத்தமான இடத்துல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது உங்கள் வேலெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலெட்டில் என்ன பண்ணுங்கள், பணம் இப்போ டினாமினேஷன் வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபா 2 இருக்குது, 100 ரூபா ஒன்று இருக்குது, 200 ரூபா ஒன்று இருக்குது, 50 ரூபா இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு 500 ரூபா, அப்புறம் 200 ரூபா, அப்புறம் 100 ரூபா. அந்த மாதிரி கரெக்டாக அடுக்கி வைங்க. நான் அடிக்கடி எடுத்து பணத்தில் எடுத்து செலவு பண்ணி மிச்சம் சில்லறை தராங்கல்ல, அந்த சில்லறை கூட கரெக்டாக டினாமினேஷன் வச்சு கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வரும். எந்த அளவுக்கு நம்ம பணத்தை சுத்தமான அழுக்கு நோட்டு கொடுத்துட்டாங்களே என்னங்க பண்ணுறதுன்னா, அழுக்கு நோட்டு லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி லைட்டாக அயன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நல்லது தான். அதை அடுத்து செலவு பண்ண போகிறோமே, நம்ம மனசு எப்படி தெரியுங்களா, அழுக்கு நோட்டு கிழிஞ்சு நோட்டு பரவாயில்ல, இதை யார்கிட்ட கொடுத்து ஏமாற்றிடலாம். நம்ம மனசு யாரையாவது ஏமாற்றிடலாம், இல்லை யார்கிட்ட அது கொடுத்து அவங்ககிட்ட ஏதோ ஒன்று பண்ணிடலான்னு தோணுதுன்னா அதே தான் திரும்ப நமக்கு நடக்கும். அதனால் நமக்கு அழுக்கு நோட்டு வந்தாலும் வாங்கிக்கோங்க, கிழிஞ்ச நோட்டு வேண்டாம். அழுக்கு நோட்டை வந்தாலும் வாங்கிக்கோங்க. லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி தெளிவாக சுத்தமாக வச்சு நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கணும். அழுக்கு நோட்டு தான் நல்லா நீட்டாக வச்சுருக்காருப்பா, நமக்கு கொடுக்குறாருப்பான்னு அவங்க வாலண்டியர் நம்மகிட்ட வாய் தரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க நினைப்பாங்க, அவங்களோட எண்ணங்களை நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுத்து நம்ம வாழ்க்கையை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தை நம்மக்கிட்ட ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டு சேர்க்க ஆரம்பிக்கும். அதனால் வேலெட்டில் இல்லைங்க, நான் பர்ஸ் தாங்க வச்சுருக்கேன், பர்சனல் லேடிஸ் பர்ஸ் தாங்க வச்சுருக்கேன், நான் சுற்றி தாங்க வைக்கிறேன், அந்த மாதிரி வைக்காதீங்க. பணத்தை எப்பயுமே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வைங்க, ஃபுல் நோட்டாக வைங்க, மடிக்காதீங்க முடிஞ்ச அளவு. அது கிழிஞ்சிடும்லாம் சொல்கிறாங்க, அது கிழிஞ்சிறதெல்லாம் இல்லைங்க, ஃபுல் நோட்டாகவே வைங்க. வச்சாலே தெளிவாக இருக்கும். சில கண்ட்ரியில் நோட்டே ரூபா நோட்டே பிளாஸ்டிக்கில் நல்லா ஷைனிங்காக சூப்பராக பண்ணுறாங்க, அழுக்கே ஆக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். கசைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எடுத்தால் திரும்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுது, புது நோட்டு மாதிரி ஆகிடுது. அதாவது முழுசாக விரிஞ்சது, கசங்க மாட்டேங்குது. அந்த கண்ட்ரிலாம் பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கு. நம்ம ஊரில் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்க பணத்தை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். அதில் பிளாஸ்டிக் மணின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதாவது எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணுறது, இப்போ ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணுங்கள். இருந்தாலும் ரூபா நோட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள், காயின் அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? முக்கியமாக இன்னொரு விஷயம், உங்களுக்கு பணம் எவ்வளோ சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பணம் கொடுக்கும்போது மனசார மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொடுங்க. இவங்க நமக்காக ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, வீடு கூட்டியிருக்காங்க, மாதம் ஃபுல்லாக வீடு கூட்டியிருக்காங்க, நம்ம வீட்டு பாத்திரம்லாம் விளக்கியிருக்காங்க, ஸோ வேலைக்காரங்களுக்கு பணம் கொடுக்குறோம். இல்லை நம்ம வீட்டில் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, பணம் கொடுக்குறோம். ஒரு பொருள் வாங்குகிறேன், பணம் கொடுக்குறோம். எந்த ஒரு விஷயமும் டிரான்சாக்ஷன் பணம் கொடுக்குறோம்ல, ஆன்லைன் பே பண்ணாலும் சரி, கேஷாக கொடுத்தாலும் சரி, ஒரு சேவிங்ஸ் கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் சரி, மனசார சந்தோஷமாக நிம்மதியாக நமக்கு கிடைச்சதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு திருப்தியோடு நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய நிலை மாற மாற நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செலவுகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய செலவுகளாக இருந்தாலும் சரி, பணம் உங்ககிட்டேருந்து வெளியில் போகுதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சேர்றதுனால தான் கொடுக்குறீங்க. நீங்கள் தானம் கொடுத்தாலும், பணத்தை தானமாக கொடுத்தாலும் ஒரு புண்ணியம் சேருது. இந்த புண்ணியத்துக்கு இந்த பணங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு புண்ணியம் சேருது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க, 50 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 50 ரூபாய்க்கு ஈக்குவலான புண்ணியம் இல்லை, எக்கச்சக்கமான புண்ணியம் சேருது.
அப்போ நம்ம கொடுக்கறதுக்கு அதிகமான விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து மனசார சந்தோஷமாக கொடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும், தேவையான பொருளாதாரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன திரும்ப பண்ணுங்கள், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் ஒரு மஞ்சள் கலர் துணியில் கட்டி வச்சுக்கோங்க. எங்கே நீங்கள் பணப்பெட்டி வச்சுருக்கீங்களோ இதெல்லாமே ஆக்கர்ஷண சக்தி கொண்டது. இதில் வந்து இன்னும் சில பொருட்கள் சேர்த்துக்கலாம். சில வாசனை திரவியங்கள் இருந்தாலும், ஒரிஜினல் சாண்டல்வுட் அந்த மாதிரி சாண்டல் இருந்தாலும், சாண்டல் ஆயில், கோரோஜனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரிஜினல் கிடச்சா, புணுகு இதெல்லாம் கிடச்சுன்னு வச்சோம், ஜவ்வாது எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன மஞ்சள் கலர் துணியில் கட்டி வச்சு எங்கே பணம் அதிகமாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. இந்த வாசனை வந்து அந்த பொருளாதாரத்தை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தோம் பாருங்கள், வசி வசி. அந்த மந்திரம், அந்த வீடியோ பாருங்கள் முழுசாக, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். அதையும் செய்ய செய்ய அந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு பொருளாதாரம் வசியப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வீட்டில் பிள்ளையார் ஃபோட்டோ இருக்காங்க, இல்லை பிள்ளையார் சிலை இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 ஏலக்காய், கரெக்டாக 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தினமுமே 4 ஏலக்காய் அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு ஒரு விளக்கேற்றுங்க, ஒரு பூஜை பண்ணுங்கள், ஒரு ஊதுபத்தி காமிங்க, மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. தினமுமே 4 ஏலக்காய், இன்றைக்கி 4 ஏலக்காய் எடுத்து வச்சிட்டிங்களா, அதை எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் 4 ஏலக்காய், தொடர்ந்து 40 நாள் செஞ்சுட்டு வாங்க. 48 நாளுக்கு அப்புறமா இந்த ஏலக்காவெலாம் சேர்த்து ஏலக்காய் மாலையை கட்டி பிள்ளையார் கூட போடுங்க. நிறைய பெருசாக இருக்குமே பரவாயில்லைங்க, பெருசாகவே போடுங்க. ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவுக்கு போடுங்க, பிள்ளையாரோட இல்லை பிள்ளையார் சேலை இருந்தால் பிள்ளையாருக்கு போடுங்க. இந்த ஏலக்காய்ங்கிறது ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. இது பொருளாதாரத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும்னு கேட்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு எப்போ எவ்வளோ பணம் வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேளுங்க. இன்றைய தேவை எனக்கு 100 ரூபாவாக இருக்கும். இப்போ நான் யோசிப்பேன், நாளைக்கு காலையில் எனக்கு 100 ரூபா இருந்தால் போதும்பான்னு யோசிப்பேன். மத்தியானம் ஆகும்போது இந்நாளைக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் நல்லா இருக்குமேனு யோசிப்பேன். நைட்டு அடடா இவருக்கு வர பணம் கொடுமே, ஒரு 10,000 ரூபா இருந்தால் தேவைப்படும். காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, நைட்டு ஒன்று, இப்படி மாறி மாறி நம்ம திங்க் பண்ணுறோம் பாருங்கள். இது பிரபஞ்சத்துக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். அதனால் தெளிவாக நீங்கள் கேட்க வேண்டியது, எனக்கு எப்போ எவ்வளோ என்ன தேவையோ அதை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த மனநிலையில் இருங்க. உங்களுக்கு எப்போ என்ன எவ்வளோ தேவையோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்போம். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது, நம்ம நேரடி பயிற்சி வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம்ல, அதில் சொல்லி கொடுக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, நிறைய பணக்காரங்க உலகத்தில் இருக்காங்க, எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா? நான் சொன்னேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணலை, இதை தாண்டி இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களும் பச்சை கற்பூரம், ஏலக்காய்லாம் போட்டு வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் வேறு சொன்னார், இது ஒரு நான் வந்து 15-20 வருஷமாக நான் வந்து ரூபா நோட்டே பார்த்ததில்லை, பட் என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்றாரு. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. எப்படி அவருக்கு பணம் வந்து சேர்ந்துச்சு? நம்ம என்ன சொல்கிறோம், பணத்தெல்லாம் அடுக்கி வைங்கன்றோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது சரியாக வைக்க வேண்டும். அவரோட மனநிலை அங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ரூபா நோட்டே தொட்டதில்லைன்றாரு. நம்ம ஒரு இந்தியன் கார் கிடையாது, ஃபாரின் கார். அவர் ரூபா நோட்டே தொட்டதில்லை. அப்போ நம்ம அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்குறாங்க? இதை கேட்டோன்னே, நீங்கள் ரூபா நோட்டை எடுத்து பத்திரமா அடிக்கி வைங்கன்றீங்க, இப்படி தான் இருக்கணுன்றீங்க, அப்படிலாம் இருக்கணும். ரூபா நோட்டை தொட்டு தான் பெரிய கோடீஸ்வரராக இருக்கார், அவர் கொடுக்குற தன்மையில் இருக்கார். அவர் டைரெக்டாக அவர் கையிலேருந்து பணம் கொடுக்கல, அவர் சொல்கிறாரு இதை எடுத்து அவங்களுக்கு கொடுங்க, அதை எடுத்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த தன்மையில் இருக்கார். எல்லோரும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு திரும்ப திரும்ப பணம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் கொடுக்குற தன்மையில் இருந்தோம்னா நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ரூபா நோட்டை பார்க்க பார்க்க அட்ராக்ட் ஆகும். அவர் வேற ஒரு தன்மையிலேருந்து இயங்குறாரு, அவருக்கு அது கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த தன்மையில் நம்மளால் இயங்க முடியும்னா நம்ம ரூபா நோட்டை தொடரணும் அவசியம் இல்லை. நமக்கு அந்த தன்மை எதுன்னு தெரியாது. அப்போ நமக்கு என்ன தெரியும்? அதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை எது தெரியுங்களா? பண கஷ்டமாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது, பண தொல்லையாக இருக்குது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள், யூஸ் பண்ணாதீங்க. பணம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பணம் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம். பணம் என்கிட்ட இருந்தால் எனக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ என்ன தான் சொல்கிறது? பணம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது, பணம் எனக்கு தேடி வந்து கொண்டு இருக்கிறது, நான் பணம் வந்து அடைந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு தேவையான விஷயம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் அந்த வார்த்தை சொன்ன பாருங்க, ப்ரே பண்ணும்போது எனக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது, எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடைத்து கொண்டு இருக்கிறது, எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது என்று இப்போ இல்லைனாலும் கிடைத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு வந்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இது சொல்லிக்கிட்டு சும்மா அப்படியே அமைதியாக கண்ண மூடி உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் பணம் வந்துடுவானா?
அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆன பிறகு அங்கே போய் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு மனசு தெளிவாக இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தெளிவாக இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாக ரொம்ப செழிப்பாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.